மத்திய அரசு நிதியை வழங்காதவாறு மக்களிடம் தவறாக கூறி திமுக அரசியல் செய்து வருகிறது என பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் பாஜக வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். பால் கனகராஜுடன் இணைந்து நடிகை நமிதா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 60 வருடங்களாக மாறி மாறி ஆட்சியில் இருந்து வரும் இரு திராவிட கட்சிகளும் வடசென்னை வளர்ச்சிக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று கூறினார். 3 ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு தற்போதுதான் திமுக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குறித்து பேசுகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு நிதியை வழங்காதவாறு மக்களிடம் தவறாக கூறி திமுக அரசியல் செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பால் கனகராஜ், தமிழ் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் மீது பிரதமர் வைத்துள்ள அன்பை கொச்சைப்படுத்துகிற அரசியலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். பிரதமரை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், தமிழ் மீது காதல் கொண்டவராக, தமிழ் கலாச்சாரத்தின் மீது காதல் கொண்டவராக, பாரம்பரியத்தை மதிப்பவராக, புண்ணிய திருத்தலங்கள் நிறைந்த தமிழ்நாட்டை மிகவும் நேசிப்பவராக, கடைசியாக ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் என் தாய்மொழி தமிழா இல்லையே, நான் தமிழ்நாட்டிலேயோ தாய்மொழி தமிழா இருக்கிற குடும்பத்திலேயே பிறக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தப்பட்டிருக்காரு. இப்படி ஒரு பிரதமர் சொன்னார்னா மற்ற மாநிலங்களுக்கு போக முடியுமா? போன என்ன சொல்லுவாங்க, நீ நான் தமிழ் மொழி மேலே ரொம்ப பற்றா இருக்கிற, எங்கள் நாட்டுக்கு எங்கள் ஊருக்கு வராதுன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அவர் இருக்கிற குஜராத்திலே சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? எதையுமே எதிர்பார்க்காம தமிழ் மக்கள் மீது அன்பு வைத்து வருவதை கொச்சைப்படுத்துகிற அரசியலை நான் கண்டிக்கிறேன். மீன் அவர்களுக்காக 39,000 கோடி கொடுத்திருக்காங்க. பாஜக எல்லாருக்கும் நிறைய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க, எல்லாருக்கும் பாத்ரூம் வசதி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வேட்பாளர் ஸ்ரீ பால் கனகராஜ் பத்தி பேசணும்னா, நல்லா படிச்சுவாரு, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிந்துவாரு, சட்டம் படிச்சுவாரு, உங்க கஷ்டத்தை நல்லா புரிஞ்சுவாரு. உங்களுக்காக ஒருவர், உங்களின் ஒருவர். பார் கவுன்சில் அசோசியேஷன்ல ஒரு வாட்டி கிடையாது, 4 தடவை தலைவரா இருந்திருக்காரு. நிறைய ஏழை மக்களுக்காக உதவி செஞ்சிருக்காரு. நீங்க தைரியமா நம்பி ஸ்ரீ பால் கனகராஜன்ஜிக்கு தாமரைக்கு ஓட் போடுங்க. உங்களுக்கு எல்லாம் எப்போ 24 மணி நேரம் பாதுகாப்பா இருப்பாரு. தாமரை மலரும், தமிழ்நாடு வளரும்.